வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஐஏஎஸ் இன்டர்வியூல நடந்த ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு கதையை பத்தி பார்க்க போறோம். இது மூலமா லீடர்ஷிப் பத்தின ஒரு முக்கியமான பாடத்தை நாம கத்துக்கலாம். இது சும்மா ஒரு கதை மட்டும் இல்ல, வெற்றிக்கும் தோல்விக்கும் நடுவுல இருக்கிற அந்த சின்ன வித்தியாசத்தை ரொம்ப தெளிவா காட்டப் போகுது. நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி எப்பவாவது வந்திருக்கும் இல்லையா? நாம ஒரு விஷயத்த ரொம்ப சரியா நேர்மையா செஞ்சிருப்போம், ஆனா அதுல நமக்கு வெற்றி கிடைச்சிருக்காது. ஏன் இப்படி நடக்குது? இந்த கேள்விக்கான பதில் நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த கதையில ஒளிஞ்சிருக்கு. சரி, வாங்க நேரா அந்த கதை நடக்கிற இடத்துக்கே போலாம். நம்ம நாட்டிலேயே ரொம்ப பெரிய பதவிகள்ல ஒன்னு ஐஏஎஸ். அந்த வேலைக்கான இன்டர்வியூ ஹாலுக்கு வெளியில 3 இளைஞர்கள் ரொம்ப டென்ஷனா அவங்க முறைக்காக காத்துட்டு இருக்காங்க. உள்ள அவங்களோட தலைவிதியே மாத்த போற ஒரு இன்டர்வியூ பேனல் உட்கார்ந்திருக்கு. அந்த பேனல் அங்க வந்தவங்கள சோதிக்க ஒரு சின்ன ஆனா ரொம்பவே வித்தியாசமான ஒரு டெஸ்ட் வச்சிருந்தாங்க. என்னன்னா, உள்ள வர்ற வழியில வேணும்னே ஒரு நியூஸ் பேப்பரை தரையில போட்டு வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கு இது ரொம்ப சாதாரணமா தெரியலாம், ஆனா இந்த ஒரு பேப்பர் தான் அந்த இன்டர்வியூவோட மொத்த போக்கையுமே மாத்த போற ஒரு திருப்புமுனை. இப்போ முதல் 2 இளைஞர்களுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். அவங்க என்ன செஞ்சாங்க, அது ஏன் தப்பாச்சுன்னு உங்களால யூகிக்க முடியுதான்னு பாருங்க. இங்க பாருங்க. இளைஞர் உள்ள வராரு, ரொம்ப பணிவா வணக்கம் சொல்லிட்டு தரையில இருந்த பேப்பரை எடுக்கலாமான்னு பர்மிஷன் கேக்குறாரு. அவங்களும் ஓகே சொன்னதும் அதை எடுத்து நீட்டா டேபிள்ல வைக்கிறாரு. இன்டர்வியூல கேட்ட எல்லா கேள்விக்கும் சூப்பரா பதில் சொல்றாரு. ஆனா அவரு செலக்ட் ஆகல. அடுத்து வந்த 2வது இளைஞரும் அதே தான் செஞ்சாரு. அவரும் ரிஜெக்ட். இதுதான் இப்போ இங்க இருக்கிற புதிரே. யோசிச்சு பாருங்க. அவங்க ரொம்ப பண்பா நடந்துக்கிட்டாங்க, சுத்தமா இருக்கணும்னு நினைச்சாங்க, சுறுசுறுப்பாவும் இருந்தாங்க. ஒரு நல்ல குடிமகன் கிட்ட இருக்க வேண்டிய எல்லா தகுதியும் அவங்க கிட்ட இருந்துச்சு. அப்புறம் எங்க தப்பு நடந்துச்சு? உங்க மனசுல ஓடுற அதே கேள்விதான் இது. சரி, வாங்க இந்த மர்மத்துக்கு விடை தேடலாம். இப்போ 3வதா ஒருத்தர் வராரு. அவர் என்ன செஞ்சாருங்கிறத ரொம்ப கவனமா பாருங்க. ஏன்னா வெற்றியோட ரகசியமே அவரோட செயல்பாட்டுல தான் இருக்கு. அவரு உள்ள வந்தாரு, வணக்கம் சொன்னாரு. ஆனா தரையில இருந்த அந்த நியூஸ் பேப்பரை கண்டுக்கவே இல்ல. நேரா போய் சேர்ல உட்கார்ந்தாரு. அப்புறம் டேபிள்ல இருந்த அந்த காலிங் பெல்ல ரொம்ப நம்பிக்கையோட அடிச்சாரு. உடனே ஆபீஸ் அசிஸ்டன்ட் உள்ள வந்தாரு. அப்போ அவரு கீழே இருக்கிற அந்த பேப்பரை எடுத்து டேபிள்ல வைங்க அப்படின்னு ரொம்ப அதிகாரமா சொன்னாரு. ஆவாங்க, நீங்க நினைக்கிறது சரிதான். இந்த இளைஞர் தான் அந்த ஐஏஎஸ் வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். முதல் 2 பேர் செஞ்ச சரியான விஷயங்கள் அவங்களுக்கு தோல்வியை கொடுக்கும்போது, இவரோட இந்த வித்தியாசமான அணுகுமுறை அவருக்கு வெற்றியை தேடி கொடுத்துச்சு. அப்போ இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஏன் அவரோட செயல் அவருக்கு வெற்றியை கொடுத்துச்சுன்னு நாம புரிஞ்சுக்கணும். விஷயம் அந்த நியூஸ் பேப்பரை எடுத்ததுல இல்ல, அதுக்கும் மேல ஒரு பெரிய விஷயம் இருக்கு. இன்டர்வியூ பேனல் எதிர்பார்த்தது இதுதாங்க. அவங்களுக்கு ஒரு ஆபீஸ சுத்தமா வச்சுக்கிற ஒருத்தர தேவையில்ல. அவங்க தேடினது ஒரு மாவட்ட ஆட்சியாளரை. ஒரு கலெக்டர்னா எந்த இடத்துல யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். அவரே செய்ய வேண்டிய வேலை எது, மத்தவங்கள செய்ய வைக்க வேண்டிய வேலை எதுன்னு அவருக்கு புரியணும். இதத்தான் நாம லீடர்ஷிப் மைண்ட் செட், அதாவது தலைவரின் மனநிலைன்னு சொல்றோம். அப்படின்னா, உங்க பதவியோட பொறுப்பை நீங்க புரிஞ்சுக்கணும், உங்க கையில இருக்கிற அதிகாரத்தை சரியா பயன்படுத்தணும், அந்த பதவிக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும். அந்த 3வது இளைஞர் ஒரு கேண்டிடேட்டா இல்லாம ஏற்கனவே ஒரு கலெக்டடுங்கிற மனநிலையில அங்க செயல்பட்டார். அதனால அந்த டெஸ்ட் பேப்பர் எடுக்கிறத பத்தினது கிடையாது. அந்த பதவிக்கான அதிகாரத்தையும் பொறுப்பையும் கையாள நீங்க தயாரா இருக்கீங்களான்னு நிரூபிக்கிறதுக்கான ஒரு டெஸ்ட். ஒரு தலைவன் எல்லா வேலையும் தானே இழுத்து போட்டு செய்ய மாட்டான், சரியான ஆளுக்கு சரியான வேலையை கொடுப்பான். இந்த கதை அந்த ஒரு இன்டர்வியூவோட முடியல. அதுக்கு மேல நம்ம எல்லாருக்குமே ஒரு ரொம்ப முக்கியமான பாடத்தை ரொம்ப அழகா சொல்லிக் கொடுக்குது. ஆமா, இந்த கதையோட மைய கருத்தே இதுதான். படிப்பு, அறிவு இது மட்டும் வெற்றிக்கு பத்தாது. அது கூடவே சரியான ஆளுமை திறன்களையும் தலைமை பண்புகளையும் வளர்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அறிவும் ஆளுமையும் ஒன்னா சேரும்போது தான் உண்மையான வெற்றி கிடைக்கும். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்க வேலையிலயா இருக்கட்டும், இல்ல உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலயா இருக்கட்டும், நீங்க ஒரு தலைவரோட மனநிலையில செயல்பட வேண்டிய இடங்கள் எதுன்னு யோசிச்சு பாருங்க. எந்த இடத்துல நீங்களே ஒரு வேலையை செய்யணும், எந்த இடத்துல மத்தவங்கள டெலிகேட் பண்ணணுங்கிற அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.